அதிகபட்ச சில்லறை விலைக்கு உட்பட்டு அரிசியை சந்தைக்கு விநியோகிக்க அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஜனாதிபதியுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் உள்ள அரிசி ஆலைகளை சோதனைக்குட்படுத்தும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதிக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. நாட்டரிசியை 225 ரூபாய் மொத்த விலைக்கும் 230 ரூபாய் சில்லறை விலைக்கும் விநியோகிக்க இதன்போது இணக்கம் காணப்பட்டது. எமது நாட்டில் வீதிகளை தவிர்த்து அதிகமாக முதலீடு செய்யப்பட்டுள்ள துறை என்றால் அது நீர்ப்பாசன துறையாகும். அது மக்களின் பணம். நிவாரணம் வழங்கும் போது நாம் விவசாயத்திற்கு அதிக நிவாரணங்களை வழங்குகிறோம். அதாவது மக்களின் பணம், பொதுமக்களின் நிலங்களே இவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. நெல்லை சேகரிப்பதற்காக கடன் வழங்கப்பட்டுள்ளதும் மக்களின் பணமே. ஆகவே ஏனைய துறைகளை விட இது மக்களுக்கு சொந்தமானது. மறுபக்கத்தில் பொதுமக்களின் பிரதானமான உணவு. ஆகவே இதனோடு மீண்டும் விளையாட முடியாது. எந்த வர்த்தகத்தையும் நிறுத்துவது எங்களுடைய திட்டமல்ல. நெல்லாலைகள் மற்றும் அந்த துறையை விருத்தி செய்வதற்கு எடுத்துள்ள வகிபாகம் குறித்து நான் நன்றி கூறியுள்ளேன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் கண்டிருப்பீர்கள். எமது நாட்டின் அரிசி துறையை விருத்தி செய்கின்றமை குறித்து நான் நன்றி கூறியுள்ளேன். நான் நினைக்கின்றேன் மொத்த விலை 225, சில்லறை விலை 230. ஆனால் 225 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும், 230 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும். நாளை முதல் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடைய அதிகாரிகளை ஒவ்வொரு ஆலைக்கும் நியமிப்போம். ஆலையிலிருந்து விநியோகிக்கப்படும் அரிசியின் அளவு நுகர்வோர் அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும். நாளையிலிருந்து நியமிப்போம். 225 ரூபாய் வீதம் சதசுவிற்கு விநியோகிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை ஒரு கிழமை 10 நாட்கள் வரை நாம் கண்காணிப்போம். அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். අපි මේක සතියක් දින 10ක් බලාගෙන ඉන්න මේ ක්‍රියාත්මක වෙනවද කියලා. ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් ඊළඟ පියවර ගන්නවා. வெள்ளை பச்சை அரிசியை 215 ரூபாய் மொத்த விலைக்கும் 220 ரூபாய் சில்லறை விலைக்கும் விநியோகிக்க இணக்கம் காணப்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி 1 கிலோவின் சில்லறை விலை 220 ரூபாவாகும். சம்பா அரிசிக்கு 235 ரூபாய் மொத்த விலையும் 240 ரூபாய் சில்லறை விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் கீரி சம்பாவின் மொத்த விலை 255 ரூபாவாகவும் சில்லறை விலை 260 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய பொலன்னறுவை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் உள்ள அரிசி ஆலைகளை சோதனைக்குட்படுத்தும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது. அரிசி ஆலைகள் இன்று முதல் 10 நாட்களுக்குள் தினமும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பொலன்னறுவை மாவட்டத்தில் பிரதான 8 அரிசி ஆலைகள் இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அரளிய, நிபுண, நியூரத்ன, லக்ஸஹல், மேனக, ஹீரோ, ஜெயவிக்ரம மற்றும் வீகேன உள்ளிட்ட அரிசி உற்பத்தி நிறுவனங்களே இவ்வாறு சோதனைக்குட்படுத்தப்பட்டன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 5 அரிசி உற்பத்தி நிறுவனங்களில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இரேஷா, லயனல், WHG நவோதயா மற்றும் சனோஜா அரிசி ஆலைகள் இவற்றுள் அடங்குகின்றன. நெல் கொள்வனவு, நாளாந்த உற்பத்தி, அரிசி விநியோகம் தொடர்பான தரவுகள் இதன்போது சேகரிக்கப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவிக்கின்றது. அரிசி விலை நிர்ணய விலையை விட மாறுபட்டதாக அமைந்துள்ளதை நாம் இன்று அவதானித்தோம். யாழ்ப்பாணம், நுவரெலியா, மட்டக்களப்பு மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். எங்களுக்கு அரிசியை கொடுக்கலாம இருக்கு. பொதுமக்களுக்கு சாதாரண கட்டுப்பாட்டு விலை கீழே அரிசி வர வரைக்கும் அரிசி விற்கிறத கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த விலைக்கு அரிசி வந்த பிறகு எடுத்து விற்கிற மாதிரி ஐடியா போட்டுருக்கோம். இந்த அரசாங்கம் சொன்ன விலைக்கு இப்போ அரிசி விற்கிறாங்கல்ல, கூலி வேலை செய்யறாங்களுக்கெல்லாம் கஷ்டம் தான். எப்படியுமே மொத்த விலை கிடைக்கிறது குறவுனால அந்த விலைக்கு விற்கலாம தான் இருக்குது. அதனால 260 ரூபாய்க்கு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அரசாங்கம் சொல்லியிருக்கு 220 ரூபாய்க்கு விற்க சொல்லி, ஆனா 250 ரூபாய்க்கு தான் நமக்கெல்லாம் கிடைக்குது. ஜனாதிபதி சொல்லியிருக்கா 230 ரூபாய்க்கு சில்லறை விலையை கொடுக்க சொல்லி. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் அந்த விலைக்கு அரிசி எங்களுக்கு சேருதில்லை. அரிசி 270 280 தொட்டுட்டு சம்பா எல்லாம் 225 தராங்க. நான் 230 ரூபா விற்கிறோம். லாபம் காணாதான் அந்த கொண்டு வந்த விலை விற்கிறோம். இம்போர்ட் அரிசி எங்களுக்கு எங்க கைவசம் வந்தா தான் விலை குறையும். இப்ப சதோசாவில கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா சதோசாவிலே அரிசி இல்லையா. மந்த அரசாங்கம் இந்த அரிசி விலைகளை குறைச்சி இருக்கு மக்களுக்காக. பஜார் கடற்காரர்கள் ஒருவரும் இந்த விலையை மைண்ட் பண்ணாம கூட்டி வித்து கொண்டிருக்கிறாங்க. அரசாங்கம் சொன்ன விலை 230 ரூபா கிலோ விற்கணும். நுகர்வோருக்கு கடற்காரர்கள் 225 ரூபா போடணும்னு சொன்னா அந்த நிலைமைப்படி நடக்குது இல்லை. தேசிய கமநல ஒன்றியம் இன்று கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. வழமை போன்று அரசாங்கத்தை ஏமாற்றுவது அதிகாரிகள்.
இங்கு அதிகாரிகளின் மாஃபியா ஒன்று உள்ளது. குறிப்பாக வர்த்தக அமைச்சு, திரைசேரி, நிதி அமைச்சு, விவசாய அமைச்சு மற்றும் விவசாய அபிவிருத்தி திணைக்களம் ஆகியவற்றில் ஒரு சில அதிகாரிகளின் மாஃபியா உள்ளது. நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளை ஆலைகளுக்கு போடுவதாக கூறினார்கள். இறுதியாக பெரிய அளவிலான ஆலை உரிமையாளர்கள் அவர்களுக்கு சம்பளத்தை வழங்குகின்றார்கள். அந்த நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளை பற்றியும் அந்த துறையை பற்றியும் அறிய இந்த நாட்டில் ஒரு புலனாய்வு துறையை அமைக்கவும். அப்போது சரியாக தேடலாம். பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் என்ன கூறுகின்றார்கள்? அரளிய அரிசி உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் டாட்லி சிறிசேன ஜனாதிபதியுடனான நேற்றைய சந்திப்பின் பின்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இவ்வாறு செய்ய வேண்டாம் என ஜனாதிபதி சிநேகபூர்வமாக வேண்டுகோள் விடுத்தார். அரிசியின் விலையை தீர்மானித்தோம். நாட்டரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாகவும், சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை 240 ரூபாவாகவும், கீரி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாவாகவும் தீர்மானிக்கப்பட்டது. 5 ரூபா உற்பத்தியாளரினால் மொத்த விற்பனையாளர் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் இதன்போது விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டது. விவசாய அமைச்சரின் நிலைப்பாடு இவ்வாறு அமைந்துள்ளது. தற்போது சத்தோசவுக்கு அரிசி ஆலைகளிலிருந்து அரிசி கிடைக்கிறது. புதிய வர்த்தமானிக்கு அமைய அரிசி உற்பத்தியை வழங்க ஆலை உரிமையாளர்கள் தமது இணக்கத்தை தெரிவித்துள்ளனர். அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி இன்னும் சில நாட்களில் நாட்டுக்கு வந்து சேரும். இந்த நடைமுறை மீறப்பட்டால் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும். ஆலை உரிமையாளர்களின் பிரச்சினைகள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளன. கண்டிப்பாக அடுத்த ஆண்டுக்குள் வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யும் நிலைமையை மாற்றுவோம். உண்மையில் நாட்டில் எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுகின்றது? இது நாட்டின் தேவைக்கு போதுமானதாக இருக்கின்றதா? இந்த பிரச்சினைக்கான தீர்வு என்ன? இதற்காக நீண்ட காலத்திற்கு மாத்திரம் அல்லாது குறுகிய காலத்திலும் செயற்படுத்தக்கூடிய சிறந்த நடைமுறை ஒன்று உள்ளது. ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதன் பின்னர் அந்த அரிசியை ஏதேனும் ஒரு நேரத்தில் கொள்வனவு செய்பவர்கள் தொடர்பில் QR நடைமுறை ஊடாக தரவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.